கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, வசியப்புன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, நான் மௌத்தா போனால் ஏண்ட ஜனாசாவை இரவில் தான் அடக்கம் செய்வோம், பகல் அடக்கம் செய்வாங்க. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இன்றைக்கி சாதாரண ஒரு மனிதன் ஜனாசாக்கே எவ்வளோ கூட்டம் வராங்க, அல்லாட தூதட்ட மகள்கிட்ட ஜனாசாக்கு எவ்வளோ க்ரௌட் வந்திக்கும், அந்த மையத்தை எப்படி இருந்திக்க மாட்டேங்க மதினால. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஜனாசாவை கொண்டு போய்த்து முன்னால் வச்சு பல ஆயிரம் மனிதர்களும் வேண்ட ஜனாசாவை தொலை போகலை. ஜனாசாவாக கஃபன் செஞ்சு தான் உடம்பு வீக்குது. ஆனாலும் ஒழுக்கத்தின் உச்சகட்டம் அவனோட மனசில் ஒரு ஒரு பயம், ஒரு 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 வரை இருந்துச்சு. என்னாண்டா நான் அப்படி கூட என் உடம்புல அமைப்பை என் ஷேப்பை காட்டக்கூடாது, மையத்தை சரி காட்டக்கூடாது. அதனால் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வச்சுருந்தா மௌத்தாகினா என் ஜனாசாவை இரவு அடக்கம் செய்யும், நைட்டில் அடக்கம் செய்யும். அப்போ விளங்காது இருட்டு. இங்கே மாதிரி அந்த காலத்தில் லைட்டுடைய அமைப்பெல்லாம் ஈக்கல. தாவையில் மையத்தை வச்சு அடக்கம் செஞ்சு கொண்டு போனால் அது விளங்காது. இன்றைக்கி ஃபேஸ் கவர் போடுறியா இல்லையா என்ற ஆர்கியூமெண்ட் போகுது. இன்றைக்கி பெண்களுடைய உரிமைகளை பார்த்து எத்தனையோ பேர் முன்னுக்கு வந்து பேசுகிறாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பான தாய்மார்கள் இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த கல்யாணம் முடிச்சுக்கிற நிறைய பேர் நாங்கள் எங்கே இருக்கிறோம், மாப்பிள மாதிரி இருக்கிறோம், பிள்ளைய பெற்றவங்க வைக்கிறோம். ஒழுக்கத்தை பொண்ணு பெம்பளை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க சகோதரர்களே. இன்றைக்கி ஒரு வகையான இந்த முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் ஒரு வகையான ஒரு வேறு அமைப்புக்கு போய்த்துட்டு உடுக்கிற உடுப்பை பார்த்தாலும் இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் சகஜம், நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் உடுப்போம். கொரோனா போகிறோம் நல்லாவே மோசமாக போய்த்துட்டு, நல்லாவே சீரழிஞ்சு போய்த்துட்டு. ஈஸ்ட் அட்டாக்கு போகிறோம் அப்படியே எங்கள் சமுதாயத்துலேருந்து அது சீரழிஞ்சு போய்த்துட்டு. கேட்டால் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரான். இதெல்லாம் இஸ்லாத்தை சொல்லிக்க படிங்க சகோதரர்களே. மௌத்துக்கும் மையத்தில் விருப்பமிக்கல் உடம்பை காட்ட இல்லை, உடம்புட அமைப்பை சரி. நான் கொளுத்தா மெலிஞ்சாலும் சரி எழுதக்கூடாது யாருக்கும். அதனால் கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, என் மௌத்து இரவுல அடக்கம் செய்யுங்க, பகல் அடக்கம் செய்வான். என் ஜனாசா தொழுகை நடக்கணும் நைட்டில். மாப்பிள்ளை சொல்லி வச்சுருந்தாங்க, என் ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிடக்கூடாது. கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, என் மையத்தை நீங்கள் தான் குளிப்பாட்டணும். அவ்வளோ மனசுக்கு ஒரு ஒரி. என் பக்குவம், என் ஹயா, என் வெக்கம், என் ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும். வேறு யாரையும் நீங்கள் கூப்பிடுவான். என் மையத்தை நீங்கள் கழுவுங்க மாப்பிள்ளை சொல்லி வச்சுருந்தாங்க. ரெடி ஆகுறா 6 months போகிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்றதுக்கு எத்தனை வயசு? 65 வயசா? மௌத்தார வயசா? 25 வயசு வாலிப பெண், அழகான 2 புள்ள 3 புள்ள பெத்த ஒரு தாய், ரசூலுல்லாஹ்ட மகள் மையத்துக்கு ரெடி ஆகும். சீராவுடைய கிதாபுகளில் வருவது, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாக்கு தானா இஸ்லாத்தில் முதலாவது இந்த சந்தூக் சிஸ்டம் வந்துச்சு. எங்கட நாட்டில் மையத்தொண்டு கொண்டு தான் எங்களுக்கு தெரியும். அந்த சந்தூக் கொண்டு உள்ளுக்கு பொடியை வச்சு மேலால் ஒரு கவரை வச்சு தூக்கிட்டு போகும். இனி உம்ராக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், மையத்தோட பார்த்துப்பீங்க. அங்கே அப்படி சிஸ்டம் இல்லை, சந்தூக் இல்லை. அங்கே வந்து ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஒரு தட்டம் நீக்குது, அதில் 4 பக்கம் 4 துண்டிக்கும் தூக்கிட்டு போவாங்க. அந்த மையத்தை விளங்கும் மூடப்பட்டு ரப் பண்ணி அந்த மையத்தை கஃபன் செஞ்சு, பெண் மையத்தை இருந்தால் நீங்கள் பார்த்துப்பீங்க மக்கால், அதுக்கு மேலால் இப்படி ஒரு துண்டிக்கும். அதே பொடியை வச்சு மேலால் ஒரு கவர், அந்த பொடியோட அமைப்பு ஷேப் விளங்காது. சீரால வருது சகோதரர்களே. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த அந்த வரி, அந்த பயம், அந்த ஒழுக்கத்தில் உச்சகட்டம் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாக்கு தானா இஸ்லாத்தில் முதலாவது இந்த சந்தூக் சிஸ்டம் கொண்டாடப்பட்டுச்சு. அதை வச்சு மேலால் ஒரு பலவு துண்டு போட்டு மையத்தை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுது. ஏன் இதெல்லாம் உயிரோடு இயக்க போகல இல்லை, மௌத்து சகோதரர்களே, மௌத்து மையத்தாகவும் ஒழுக்கம் பாதுகாக்கப்படணுமே. ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கம் என்பது ஆக முக்கியம்.